வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரீஸ். இந்த சீரீஸ்ல நாம தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் எழுத்துக்கூட்டி படிக்க ஈஸியா ஸ்பெல்லிங் எழுத கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த 2 சவுண்ட்ஸ் தான். OU அண்ட் OW. இந்த காம்பினேஷன்ஸ் வந்தா அதை வந்து நம்ம என்ன மாதிரி இது சவுண்டை கொடுக்கும், நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கூடவே ஒரு ஸ்பெல்லிங் ரூல் இதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எப்போதும் போல நாம பேசிக் சவுண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்கு, ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் இந்த AEIOU இந்த 5 தான் வவல்ஸ். தமிழில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் ஆனாவனா மாதிரி. மற்ற எழுத்துக்கள்லாம் தமிழில் இருக்கிற இக்கு இங்கிச்சு மாதிரி மெய் எழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த எழுத்துக்கள். இதோடைய பேசிக் சவுண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பொதுவாக பியை வந்து நம்ம இப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதோட சவுண்ட் வந்து பு. சியோடைய சவுண்டு இக்கு, டியோடைய சவுண்டு இட்டு, எஃப்ஓடைய சவுண்டு ஃப், இந்த ஜியோடைய சவுண்டு கு. இந்த சியும் ஜியும் நீங்கள் ஒரு குரூப்பாக வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம சியோடைய சவுண்டை இக்குன்னும் ஜியோடைய சவுண்டை இக்குன்னும் சொல்லுவோம். ஆனால் இது பக்கத்தில், இது ரெண்டு பக்கத்தில் எங்கேயாவது ஈயோ ஐயோ ஒய்யோ வந்ததானா அப்போ இது ரெண்டோட சவுண்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். சி பக்கத்தில் EIY வர்றப்ப சி வந்து இஸ்ன்ற சவுண்டை கொடுக்கும். அதே மாதிரி ஜி பக்கத்தில் EIY வந்தால் அது வந்து இஜ்ஜுன்ற சவுண்டை கொடுக்கும். ஹெச்சோடைய சவுண்டு ஹ், ஜேயோடைய சவுண்டு ஜ், கேயோடைய சவுண்டு கு, எல்லோடைய சவுண்டு ல், எம்மோடைய சவுண்டு ம், என்னோடைய சவுண்டு இன், பியோடைய சவுண்டு பு. இந்த கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்து தான் வரும். கியூ அப்படின்ற சவுண்டையே கொடுக்கும். ஆருடைய சவுண்டு இர், எஸ்ஸோடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட், வியோடைய சவுண்டும் டபிள்யூடைய சவுண்டும் ரெண்டுமே இவ்வு தான். எக்ஸோடைய சவுண்டு க்ஸ் அண்ட் ஒய்யோடைய சவுண்டு இ, இசட்டோடைய சவுண்டு ஸ், இஸ். ஸோ இதை தான் இந்த பேசிக் கான்சனன்ட்ஸோடைய சவுண்ட்ஸ். இப்போ இந்த கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அடுத்து நம்ம வவல்ஸோடைய சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வவல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 சவுண்ட் இருக்கு. இப்போ ஏவை எடுத்துட்டோம்னா அதோடைய பேசிக் சவுண்ட் பாருங்க அ அ. ஈயோடைய சவுண்டு ஏ, எக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோடைய சவுண்டு இ, இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓவுடைய சவுண்டு ஆ, ஆனியன், ஆஸ்ட்ரிச், ஆரஞ்ச், அந்த மாதிரி ஆ, அதுக்கு நம்ம ஓ போடுவோம். அடுத்து யூவோடைய சவுண்டு அப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒய் வந்து ஒரு வவல் இல்லை, பட் அது ஒரு செமி வவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில இடங்கள்ல ஐ போட முடியாத இடங்கள்ல நம்ம வந்து ஒய் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அதோடைய சவுண்டும் ஈ தான். அடுத்த இன்னொரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ் அது பார்த்தோம்னா மேஜிக் ஈ வர்ற இடங்கள்ல ஒரு வவல் வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஈயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வவலோ வந்துச்சுன்னா அப்போ இதோடைய பேரை சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹைஃபன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு கான்சனன்ட் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல இதோடைய பேரை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மேஜிக்கி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வவல் வந்ததானா அப்போ நம்ம இதை ஏனே சொல்லுவோம், இதை ஈனே சொல்லுவோம், இதை ஐனே சொல்லுவோம், இதை ஓனே சொல்லுவோம், அண்ட் இதை யூனே சொல்லுவோம். ஸோ இதுதான் அதோட இன்னொரு செட் ஆஃப் சவுண்ட்ஸ். பொதுவாக இதோட பேர் அப்படின்னு சொல்றதுக்காக இதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொன்னால் அதை நம்ம பின்னாடி ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த சவுண்ட்ஸை நம்ம வந்து ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னும், இந்த ஏ இ ஓ அப்படின்னு சொல்றதுனால இதை வந்து லாங் வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்களான்னா அவுன்ற சவுண்டு இல்லை இல்லையா. ஸோ இந்த அவுன்ற சவுண்டை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த OU அண்ட் OWவை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கிலீஷ்ன்றது கொஞ்சம் ட்ரிக்கியான லாங்குவேஜ் தான். இந்த ஓயுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இந்த ஓயுவை பற்றி ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஷார்ட்டாக இன்னொரு வீடியோ நான் தனியாக நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி நம்ம இந்த அவு சவுண்டை கொடுக்குறத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப பிகினருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. ஏகப்பட்ட சவுண்டை ஒரே தடவையில் சொல்லி உங்களை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. OW பொறுத்த வரைக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கூடவே ஒரு ஸ்பெல்லிங் ரூலும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவுக்கு OUவை எப்போ யூஸ் பண்ணணும், OWவை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்பெல்லிங் ரூலையும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரி, இப்போ நாம் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த OUக்கு நிறைய அவு சவுண்டு தான் வருன்றதுனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துடுங்க. இப்பு அவு பவ் இல்லையா, இக்கு அவு கவ், இட்டு அவு டவ்,
இஃப், அவ், ஃபவ் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை. நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ தான் பிகினர் நீங்களாக இருந்தாலும் இப்படி இருந்தால் நான் அதை அப்படி சொல்லணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வார்த்தையை ரீட் பண்ணலாம். இது பாருங்க, இக்கு ஓயுனா அவுன்னு சொல்லிட்டோம். அப்போ கவ் இல்லையா? இக்கு அவு கவ். இன் இட், கவ் இன் இட், கவுண்ட் அப்படி ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது இஸ்ஸு அண்ட் ஓயுனா அவு இல்லையா? இஸ்ஸு அவு சவ் இன் டு, சவ் இன் டு, சவுண்டு அப்படி ரீட் பண்ணுங்க. இப்போ இந்த வார்த்தையை கூட நம்ம ரீட் பண்ணலாமா? இக்கு இர் கிர், கிர் அவு கிரவ் இன் டு, கிரவுண்ட், கிரவுண்ட். இஹு அவு ஹவ் இஸ், ஹவுஸ். நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம் கடைசியில் வர்ற ஈக்கு சவுண்டு கிடையாது. அப்போ இது ஹவுஸ். சரி, இப்போ இந்த வார்த்தைகளை நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. திரும்பவும் நம்ம வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம், கரெக்டா ரீட் பண்ணீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? இது இஷ்ஷு அவு ஷவுட், ஷவுட். இம்மு அவு மவ், மவுஸ். ஈக்கு சவுண்டு கிடையாது. அடுத்தது பாருங்க, இன் அவு நவ் இன், நவுன். அடுத்தது இம்மு அவு மவ் இத்து, மவுத். டிஹெச்னா இத்து சவுண்ட் இல்லையா? இப்போ மவுத். இந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணிட்டோம். இல்லு அவு லவ் டு, லவுட். இதுக்கு முன்னாடி ஒரு சி போட்டிருக்கோம் பாருங்க. லவுடு இக்கு போட்டால் கிளவுடுன்னு ஆயிடும் இல்லையா? இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணிடலாம். இக்கு இல் கில் அவு கிளவுடு, கிளவுட். இப்பு அவு பவ் இன், பவுன். சின்னு என்ன சொன்னோம்? சி பக்கத்தில் ஈ வந்தால் இஸ்ன்னு வரணும்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ பவுன்ஸ், பவுன்ஸ். சரி, இந்த ஓயூ சவுண்டு பார்த்தோம், கொஞ்சம் வார்த்தைகளும் ரீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஓடபிள்யூ இதோடைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்களன்னா இந்த ஓடபிள்யூ வந்து கடைசியாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோடைய சவுண்டு அவு இல்லை, ஓ. ஓ. நிறைய வார்த்தைகள் இருக்கு இந்த மாதிரி ஓன்னு முடிகிற வார்த்தைகள். அது எல்லாத்துக்கும் கடைசியில் நம்ம வந்து ஓடபிள்யூ போடணும். ஓவு, அப்போ இந்த இவ்வு அப்படி வந்து அதை வந்து நம்ம லைட்டாக தான் சொல்லுவோம். ஓ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இவ்வு வந்து லேசாக வரும். இப்போ இது பாருங்களேன். இஸ்ஸு, இன்னு, சின், ஓ, ஸ்னோ. அவ்வளோதான், ஸ்னோ. அந்த கடைசியில் அந்த இவ்வு வந்து கால் விழாது. ஸ்னோ அவ்வளோதான். ஓ தான். ஓவ் அப்படி படிக்க மாட்டோம். ஆனால் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ இபி இல், பில். ஓ, பில்லோ, பில்லோ. இது படிக்கலாமா? இவ்வு இவி இன், வின். இட், விண்ட். ஓ, விண்டோ, விண்டோ. இதை ரீட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே வேணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஹெச்னு இருக்குது. அப்போ இத்து, இத்து இரு திரு, திரு ஓ, த்ரோ. இந்த மாதிரி எரியுறது, த்ரோ. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஓன்னு முடிகிற வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடலாமா? இக்கு இர் கிர், கிர் ஓ க்ரோ. இப்பு இல் பில், பில் ஓ ப்ளோ, ஊதுறது. அதுதான் இங்கே காமிச்சிருக்கோம், ப்ளோ. கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டு அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கு. நான் ட்ரை பண்ணுறேன். பிக்சர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் தான் என்னால் இன்சர்ட் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்தீங்களான்னா இஸ்ஸு இல் சில் ஓ, ஸ்லோ. சாம வேகத்தில் போகிறது, ஸ்லோ. மெதுவா, ஸ்லோ. எஸ்ஹெச்னா இஷ்ஷு இல்லையா? இஷ்ஷு ஓ ஷோ. அண்ட் இந்த வார்த்தை இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இக்கு இன்னுக்குன் ஓ க்னோ இல்லை,
இது வந்து நோ தான். இந்த கே வந்து சைலண்ட். எப்பெல்லாம் இதெல்லாம் சைலண்டா இருக்குங்கிறத நம்ம தனியா ஒரு வீடியோல போடுவோம். இது இக்கு இல் கில் ஓ க்ளோ. இஃப் இல் ஃபில் ஓ ஃப்ளோ. இந்த ஒய்யோடைய சவுண்டு பாருங்க. ஒரு வவல் பக்கத்துல வந்துச்சுன்னா இது வந்து ஒரு கான்சனன்ட் தான். கான்சனண்டா இருக்கிறப்ப ஈ சொன்னோம் இல்லையா? இ ஏ ஏ. ஏ இல் எல் ஓ எல்லோ எல்லோ. எஸ்ஹெச்னா இஷ் இஷ் ஆ ஷே இட் ஷேட் ஓ ஷேடோ. இப் ஆ பா இர் பார் ஓ பாரோ. இஸ் ஆ சா இர் சார் ஓ சாரோ. இது பாருங்க ஆ ஆ இல் ஆல் ஓ அலோ அலோ ஆலோ அப்படிலாம் படிக்க வேண்டாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஓடபிள்யூ கடைசியில் வந்து அதை ஓன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஆனால் இந்த 7 வேர்ட்ஸில் இந்த ஓ வந்து கடைசியில் வந்தாலும் அது ஒவ்வுன்ற சவுண்டை கொடுக்கும். பயப்பட தேவையில்லை. ரொம்ப காமன் வேர்ட்ஸ்னால் இதுதான். ஸோ ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்களான்னா ரொம்ப காமன் வேர்ட்ஸ். அதனால நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான 7 வேர்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இக்கு அவ் கவ். இஹு அவ் ஹவ். இன்னு அவ் நவ். அண்ட் இப்பு அவ் பவ். அதே மாதிரி இந்த SOW பாருங்களேன். இதுக்கு சவ் அப்படின்ற ப்ரொனன்சியேஷனும் இருக்கு, சோ அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷனும் இருக்கு. பொதுவாக பென் பண்றிய சவ் SOW இப்படி வச்சு சொல்லுவாங்க. நம்ம விதை விதைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான். ஆனால் அதை வந்து நம்ம சோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் வாவெல்லாம் உங்களுக்கு நான் ஈஸியாகவே தெரியும் இல்லையா? ஸோ இந்த 7 வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 வேர்ட்ஸில் மட்டும் OW கடைசியில் வந்தாலும் ஒவ்வுன்ற சவுண்டை கொடுக்கும். இப்போ நாம OW வேர்ட்ஸோடைய மிடில் வந்தா அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ OW ஒரு வேர்டில் நடுவில் வருது, அதுக்கப்புறம் எழுத்துக்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எழுத்து ஒரு கான்சனண்டாக இருக்கிறப்ப தான் இதை நம்ம வந்து ஒவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வவல் வந்தா அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இதை நம்ம ரீட் பண்ணுவோமா? இக்கு இர். இது OW நம்ம என்னன்னு சொல்றது? பக்கத்துல கான்சனன்ட் தான் இருக்கு. அப்ப இது ஔ. அப்ப இக்கு இர் ஔ க்ரௌ இன் க்ரௌன். இப்ப இது ஒரு ரைமிங் வேர்ட் தான். இப்பு இர் பிர் ஔ ப்ரௌ இன் ப்ரௌன். இப்ப பாருங்க, இக்கு இர் OW பக்கத்துல கான்சனன்ட் தான் இருக்கு. அப்ப இக்கு இர் ஔ க்ரௌட் க்ரௌட். இப்பு ஔ பௌ. இப்பு ஔ பௌ ட் பவுட். ERனா ஆர் கண்ட்ரோல்டு வவல் ஆர் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பவுடர் பவுடர். இப்போ OW பக்கத்துல கான்சனன்ட் வந்துச்சு. இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷனல் வேர்டும் இருக்கு. OW பக்கத்துல பொதுவா என் வந்தா நம்ம கண்டிப்பா அவுன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த வார்த்தை மட்டும் ஒரு விதிவிலக்கு. இதை நம்ம ஓன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓன். சரி, இப்போ இந்த OW வச்சு வர்ற இந்த வார்த்தைகளை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. திரும்ப நீங்க செக் பண்ணிக்கலாம். கரெக்டா படிச்சீங்களான்னு பார்த்துடலாமா? இட்டு அவு டவ் இன் டவுன். இட்டு அவு டவ் இன் டவுன். இக்கு இல் கில் அவு கிளவ் இன் கிளவுன். இக்கு அவு கவ் இன் கவுன். இஃபு இர் ஃபிர் அவு ஃப்ரவ் இன் ஃப்ரவுன். இட்டு இர் டிர் அவு ட்ரவ் இன் ட்ரவுன். இட்டு அவு டவ் இர் டவுர் இ டவுரி. இப்போ இது பக்கத்துல வவல் வந்தா, OW பக்கத்துல வவல் வந்தா ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவும் படிப்போம் இல்லையா? இந்த ஓவை தனியா டபிள்யூவை தனியா சொல்ல வேண்டியதுதான். இஃப் இல் ஃபில் ஓவுடைய சவுண்ட் என்ன? ஆ இல்லையா? அப்ப ஃப்ளா இவ் ஃப்ளவ் அர் ஃப்ளவர். அவ்வளோதான். ஸோ ஓவை தனியா சவுண்டு சொல்லுங்க, டபிள்யூ தனியா சவுண்டு சொல்லுங்க, சேர்த்துடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதையும் நம்ம சொல்ல போகிறோம். எஸ்ஹெச்னா இஷு இஷு ஆ ஷா இவ் ஷவ் அர் ஷவர். இஷு ஆ ஷா இவ் ஷவ் அர் ஷவர்.
இது கூட பாருங்க, இவ்வு ஆ வா இவ் வவ் ஆ வவ இல் வவல். இவ்வு ஆ வா இவ்வு ஏ வே வவல். வாவெல்னு படிக்க வேணாம், வாவல் அப்படிங்கிற மாதிரி படிச்சிடாதீங்க. வவல் வவல். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் பாருங்க ஓடபிள்யூ பக்கத்துல ஒரு வவல் வருது. அப்ப நம்ம ஓவ தனியா டபிள்யூ தனியா சொல்லணும். கரெக்டா படிச்சீங்களான்னு செக் பண்ணிடலாமா? இட்டு ஆ டா இவ் டவ் அர் டவர். அதே மாதிரி தான் இதுவும் ரைமிங் வேர்ட். இப்போ ஆ பா இவ் பவ் அர் பவர். இட்டு ஆ டா இவ் டவ் ஏ டவ இல் டவல். டவெல் அப்படி சொல்லிட வேணாம், டவல். இக்கு ஆ கா இவ் கவ் ஆர் கண்ட்ரோல்டு வவல் ஆர் கவர்டு கவர்டு கவர்டு. சரி, இப்போ நாம ரீட் பண்ண கத்துக்கிட்டோம். ஸ்பெல்லிங் எழுதுறப்போ அவு சவுண்டுக்கு ஓயூவும் சொல்றீங்க, ஓடபிள்யூவும் சொல்றீங்க. ஸ்பெல்லிங் எழுதுறப்போ அவு சவுண்ட் வந்தால் நான் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஈஸியான ஒரு ஸ்பெல்லிங் ரூல் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வார்த்தையோடைய பிகினிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவு சவுண்டு வருது அப்படின்னா எப்போவுமே ஓயூ யூஸ் பண்ணுங்கள். ஒரு வார்த்தையோட எண்டில் அவு சவுண்டு வருதுன்னா எப்போவுமே ஓடபிள்யூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ வார்த்தையோட எண்டில் ஓடபிள்யூ அப்படிங்கிறப்போ நம்ம பெரும்பாலும் ஓ சவுண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அவு சவுண்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த நவ் கவ் ஹவ் இந்த மாதிரி வார்த்தைகளில் தான். ஸோ ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வார்த்தைகளோட எண்டில் நம்ம ஓடபிள்யூ ஓ அந்த சவுண்டுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வார்த்தையோடைய நடுவில் அவு சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓயூவா ஓடபிள்யூவா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு இப்போ இந்த அவு சவுண்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது. இன் இல் இந்த மாதிரி சவுண்டு மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஓடபிள்யூ போடுங்க. பாருங்க, என்எல்இ இது மட்டும்தான் ஓடபிள்யூக்கு அப்புறம் வரும். 2 கான்சனன்ட்லாம் வரவே வராது. எக்ஸெப்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரௌடு சொல்லலாம். அதாவது டி வருது இல்லையா? ஸோ க்ரௌடு, பவுடர் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் டி வரும். மற்றபடி எல்லா இடங்களையும் என்எல்இ வர இடங்களில் மட்டும்தான் நம்ம ஓடபிள்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தவிர மற்ற காம்பினேஷன்ஸ்க்கு நம்ம ஓயூ தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ சில வேர்ட்ஸ் எழுதி பார்க்கலாமா? இப்போ அவுட், அவுன்றது பாருங்க வேர்டோடைய ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, பிகினிங்ல வந்துருச்சு. ஸோ பிகினிங்ல அவு வந்தா ஓயூ, அவு இட்டு அவ்வளோதான், டி அவுட் முடிஞ்சிருச்சா? அடுத்து இந்த வார்த்தையை பாருங்களேன், சவுத்துன்னு எழுதணும். இப்போ இஸ்ஸு அவு சவ், அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன கான்சனன்ட்னு பார்க்குறோம். என்எல்இ இது வந்தால் மட்டும் ஓடபிள்யூ போடுங்கன்னு சொன்னோம். இங்கே பாருங்க டிஹெச், இத்துனா டிஹெச் இல்லையா, அதனால ஓயூ போட்டுட்டோம். அப்போ எஸ்ஓயூ டிஹெச் தான் சவுத்துக்கான ஸ்பெல்லிங். இன்னொரு வார்த்தை கூட பார்க்கலாம், ப்ரவுடு. இப்போ இப்பு பி, இரு அவு ஆர் அவுக்கு பதிலாக என்ன போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டு தான் வருது. நம்ம எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ்னு க்ரௌடையும் பவுடரையும் நம்ம சொல்லிட்டோம். மற்ற எல்லா இடங்களையும் பொதுவாக டி வந்தால் ஓயூ தான். இப்போ இப்பு இர் அவு இட்டுக்கு பாருங்க, இப்புனா பி, இர்னா ஆர், அவுனா ஓயூ, இட்டுனா டி. அவ்வளோதான் ஸ்பெல்லிங். இப்போ இது பாருங்களேன், இம்மு அவு மவ் அப்பனா எம், அவுக்கு என்ன போடுறது? அடுத்து இன் மட்டும் வந்துச்சுன்னா ஓடபிள்யூ போடலாம். என் வந்து இட்டும் வருது, இன் இட்டு 2 சவுண்ட் இருக்கு, 2 கான்சனன்ட் இருக்கு. அப்போ ஓயூ தான். அப்போ இம் அப்படிங்கிறதுக்கு எம், அவுக்கு ஓயூ, இன்னுக்கு ஒரு என், இட்டுக்கு ஒரு டி, மவுட். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க. இப்போ கவுட், ரவுண்டு, இந்த மாதிரி மவுத், பிளவுஸ், இந்த மாதிரிலாம் எழுதி பாருங்க. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எழுதி பாருங்க, என்ன வரும், அவுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த வார்த்தையும் எழுதிடலாம். நேரோ, நேரோ, அந்த இவ்வு வந்து லேசா வரும் அந்த மாதிரி வார்த்தைகள். ஓகே, நேன்னு நம்ம இங்க எழுதியிருக்கோம், தமிழ்ல வேற மாதிரி எழுத முடியாதுன்றதுனால. பட் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா நே, நேரோ, நே அப்படின்னா அர்த்தம் என் ஏன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது இருக்கு ஒரு ஆர், ரோ எழுத போறோம். அப்ப இரு ஓ, இருன்னா ஆர், ஓ முடிகிறப்ப ஓ டபிள்யூ.
நேரோக்கு ஸ்பெல்லிங் பாருங்க. நேனா NA, இருனா ஒரு R, ரோவுக்கு இரு ஓவுக்கு ROW. அவ்வளோதான் ஸ்பெல்லிங். இப்போ உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். சென்டென்சஸ் ரீட் பண்ண போறீங்க. அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்க. திரும்ப செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு ட்ரை பண்ணிடலாமா? சரி, இது ஐ. இ இட்டு இட்டு. இவ் இ வி இல் வில். இஸ்ஸு இன் சின் OW கடைசியில் வந்தால் ஓன்னே சொன்னோம் இல்லையா? அப்போ இஸ்ஸு இன் ஓ ஸ்னோ. இட் வில் ஸ்னோ. இப்போ இல் பில் ஈயே வந்தால் ஈ சொல்லணும் இல்லையா? அப்போ ப்ளீஸ் ப்ளீஸ். THனா இத்து. இத்து இரு திர். OW கடைசியில் வந்திருக்கு. அப்போ ஓனே சொல்லணும். அப்போ திர் ஓ த்ரோ. த இப் அ ப இல் பால். ப்ளீஸ் த்ரோ த பால். இப்போ OW பக்கத்தில் எல் வந்திருக்கு. ஔல். உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே OU தான் வரும்னு சொன்னீங்க, OW வந்திருக்கே அப்படின்ட்டு. ஒரு சில எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே போக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ரூல் 100% இதை தாண்டி போகவே போகாதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு சில வார்த்தைகள் எல்லா ரூலையும் தாண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இது. ஸோ OW ஓ இல் ஓல் ஓல். இக்கு அ கே இன் கேன். இஸ்ஸு இ சி all can see. The இம்மு ஔ மௌ இஸ் மவுஸ். இரு அ ரா இன் ran. The mouse ran. இஸ்ஸு இப்பு இஸ்பு. இஸ்பு இ ஸ்பீ இக் ஸ்பீக். இல்லு ஔ லவுட் லவுட். ஐ இல்லையா? எழுத்து ஐ தனியாக வந்தால் அது ஐயினே சொல்லணும். இஃப் ஔ ஃபவ் இன் டு ஃபவுண்ட். இட் ஐ ஃபவுண்ட் இட். இக்கு இல் கில். இங்கே மேஜிக் இருக்குது, அதனால இதை நம்ம ஓன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ க்ளோஸ் க்ளோஸ். இங்கே ஒரு OU இருக்குது, இதை நம்ம தனியாக பார்க்கலாம். இது ஒரு சைட் வேர்ட். யோர் க்ளோஸ் யோர். இம்மு ஔ மௌ இத் மவுத். க்ளோஸ் யோர் மவுத். ஸோ இந்த வீடியோவில் நாம் ஔ சவுண்டுக்கு OU அண்ட் OW எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி OWக்கான டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.